ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். யாழில் வெளிநாட்டு சிகரெட்களை விற்பனை செய்த பெண்ணொருவர் கைது. தேர்தலுக்கான இறுதி நாள் இன்று. சஜித்துடன் இணைந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர். காணாமல் போன யுவதி தொடர்பில் உதவி கோரும் பெற்றோர். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கவின் வாக்குச்சீட்டு குறித்து இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் குழுவிற்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் வாக்கு சின்னம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நேற்றிரவு விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர். சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல அரசியல் குழுக்கள் இணைந்து செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரசன்ன ஷியாமல் சனரத் தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி புதிய சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. தேர்தல் குறிப்பில் குறித்த சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே கூறியிருந்தது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான தேர்தல் சின்னங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. விசேட வர்த்தகமானி அறிவித்தலூடாக தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல் குறைப்பை அறிவித்துள்ளது. அதற்கமைய அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்களின் எண்ணிக்கை 84 ஆகும். அத்துடன் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத 115 அடையாளங்களும் வர்த்தகமானி அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டு சிகரெட்களை விற்பனை செய்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமான முறையில் வரிகள் செலுத்தப்படாது நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சிகரெட்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 240 சிகரெட்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான பெண் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்று வரை 36 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட 20 அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு 16 சுயேட்சை வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சகலதுறை ஆட்டக்காரரான திலகரத்ன டெல்சான் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் திலகரத்ன டெல்சான் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளார். சுமார் 17 வருடங்கள் இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய திலகரத்ன டெல்சான் சிறிது காலம் அணியின் தலைவராகவும் கடமையாற்றினார். இதேவேளை அண்மையில் இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹஷான் திலகரத்ன மற்றும் அவரது மனைவி திருமதி அப்சரி திலகரத்ன ஆகியோரும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பகா மாவட்டத்தின் நெட்டம்புவ ஒர்ஷட்வத்த பிரதேசத்தை சேர்ந்த பாத்திமா ஆயிஷா எனும் இளம் யுவதி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த யுவதி கடந்த 11ஆம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போன யுவதி தொடர்பில் சமூக வலைதளங்களில் உறுப்பினர்களால் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த யுவதி தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் 0772302372 அல்லது 0755489489 எனும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு காணாமல் போன யுவதியின் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.